ஃபைனலி அவதார் த லாஸ்ட் ஏர்பேண்டோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் ரொம்பவே செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம அந்த ட்ரெய்லரோட ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் லைவ் ஆக்ஷனை சொல்லி ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சாங்க. அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெய்லர் வந்து 1000 மடங்கு பெட்டர்னு சொல்லலாம். அந்தளவு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த ட்ரெய்லர் பற்றி தான் பேச போகிறோம். ஐயா இந்த சீரீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எதுக்கே அந்த கருமாந்திர பிடிச்ச படத்தை பற்றி ஞாபகப்படுத்துறீங்க? அதுவே ஒரு தண்ட கருமாந்திர படம். அது ஏன்டா எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அது ஏன்டா பார்த்தேன்டான்னு சொல்லிட்டு கூட இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை பற்றி ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்க? சரி, ஓகே. பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த சீரீஸுடைய ஒரு ட்ரெய்லர் ஒன்று விட்டாங்க. சாரி, டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த டீசர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகேங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் இப்போ பார்க்கும்போது ஃபுல் ஃப்ளெஷ் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆஹா சூப்பர்ரா, வேறு லெவல்ரா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம இப்போ இந்த அவதார் சீரீஸை வந்து வேறு லெவலில் பார்க்க போகிறோம். அதுவும் அனிமேஷனில் பார்த்ததை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து ஒரு லைவ் ஆக்ஷனில் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா அனிமேஷனே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு அனிமே சீரிஸ் தான் இது. ஏன்னா பார்த்து தெரியாது, ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் தான் எல்லாருமே வரும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அனிமே, ஓகேவா? பட் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்கானுங்க. யாரையா தங்க நீ இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு மார்வல் டிசிலாம் இவங்க கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். போடுங்க அந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டோரி, அந்த லைவ் ஆக்ஷனில் எடுத்தது அது இதெல்லாம் விட்டுருங்கப்பா. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமைஞ்சது மியூசிக் தான். அந்த கிளாசிக் மியூசிக்கை அப்படியே யூஸ் பண்ணாங்க. அது கேட்டவுன்னு சும்மா கண்ணு கலங்கி கூசம்ஸுப்பா வெறித்தனமாக இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது நம்ம சைல்டுஹுட்டில் இந்த ஒரு அனிமையோட எவ்வளோ கனெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அனிமைனா என்னென்னு தெரியாதப்பயே இந்த அனிமே அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கோம். அதுவும் அந்த மியூசிக் யூஸ் பண்ணதுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் இப்போவே சொல்கிறேன், இந்த சீரீஸ் வந்து செம்ம ஹிட் ஆகும். அதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். நானுமே அதை தான் சொல்லலாம்னு நினச்சேன். ஏன்னா மியூசிக்லாம் எனக்கு கேட்கும் போதே கூஸ்பம் வந்துருச்சு. அதுவும் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக அந்த சீனு, அந்த ஐஸ்பர்க்லேருந்து வெளியே வருவானே, அதுலேருந்தே அந்த மியூசிக்கை போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவதார் ஸ்டேட்டுக்கு போகும்போது அப்படியே ஏரில் பரப்பார் பார்த்தீங்களா, அந்த வைப் மியூசிக்லாம் கேட்டால் ஒரு மாதிரி ஆகுமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வேற உலகத்துக்கே போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் என் சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் அப்படியே ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் இருக்கும்போது ஓடி வந்து சுட்டுட்டியை ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிப்போம். என்ன அது புக் 1ஓடய முடிச்சிட்டானுங்க. ஆனால் அதுக்கப்புறமா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்டர்நெட் அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பார்த்து எப்படியோ பார்த்து முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம இருந்த டைமில் அந்த ஓடிடிலாம் வரலையே. அப்போல்லாம் நெட்டில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தது. அதுவும் ஜியோக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவன் வந்த காலத்தில் எப்படியே டவுன்லோட் பண்ணி மொத்தமாக பார்த்து முடிச்சிட்டோம். பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்ச நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சூப்பராக எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு வந்து என்ன வேணாலும் சொல்லி பாராட்டலாம், அவ்வளோ நல்லா எடுத்து கொடுத்துருக்கான். இதே ஃப்ளோவில் போனாலே போதும். மொத்தம் 3 சீசனு பக்காவாக எடுத்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அனிமேட்டட் சீரீஸை பார்க்கும்போது அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை அப்படியே லைவ் ஆக்ஷன்லாம் அவன் எடுத்து கொடுத்துருக்கான். சீசன் 1 தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த புக் 1 அது பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கான். நல்லாவே இருக்குது. மெயினாக விஎஃப்எக்ஸு எப்பா அந்த ஷெர்ஷு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சீரீஸில் வேறு லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அவதாரை வந்து கரெக்டாக நம்ம அவதார் அவனை தேடுறதுக்காக அந்த ஷெர்ஷு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதோட அனிமேஷன் வந்து அப்போவே சம்மதிக்கலாக இருக்கும். அந்த அனிமல் வந்தாலே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். ஹைலைட்டான மேட்ரு என்னன்னா, இந்த சீரீஸில் வர எல்லா அனிமல்ஸுமே ஹைப்ரிட் தான். எல்லாமே ஹைப்ரிட். 2 அனிமல்ஸை சேர்ந்து வச்சு பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த ஷெர்ஷு கேரக்டர்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் சரியான கேரக்டர் டிசைனு. எனக்கு அதை லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சி போச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அவதார் சீரீஸ்க்கு உண்டான முக்கியமான விஷயமே விஎஃப்எக்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அது சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு தெரிஞ்ச சீரீஸ் எப்படி வரப்போகுதுங்கிறது இந்த விஎஃப்எக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஆமாம், உண்மையிலே விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இது வந்து சின்ன ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோமே அப்படிங்கிறது தான். இப்போ அவதார்னு பேர் வச்ச படத்தையே 5 பாட்டாக ரிலீஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரிஜினல் அவதார் லாஸ்ட் ஏர்பேண்டரையும் ஒரு 5 பாட்டாக எடுத்து போட்டுறக்கூடாது. புக்கு ஒன்று வச்சா கூட அழகாக வந்து எல்லாத்தையும் அப்படியே அழகாக பாட்டாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு லைவ் ஆக்ஷன் விட்டால் சூப்பராக இருக்க போகுது. இதே ப்ரொடக்ஷன் வேல்யூவோட முன்னாடி எடுத்த லைவ் ஆக்ஷன் மாதிரி இல்லை. அதை நான் வந்து கண்டுக்கூட மாட்டேன். இந்த மாதிரி லைவ் ஆக்ஷன் இதே குவாலிட்டியில் ஒரு படமாக எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த பெண்டிங் ஸ்டைலு ஃபைட்டிங்லாம் வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதே ஒரு தனி சுகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் மிஸ் பண்ணுறேன். இதை சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறோமே அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்கிறத தவிர மற்றபடி வந்து தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ டோனி சிவா பிரச்சனையே அதில் தான். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை மூவியாக எடுத்தோன்னா அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கொடுக்குதுங்கிறது நடக்காத காரியம். அதனால தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து எடுத்து விட்டான் கேவலமாக. அதுவுமே ஃப்ளாப் ஆனதுக்கு 2வது முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட கதை தான்.
ஏன்னா அதோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்வலாக நார்மலாக இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டான். அந்த மாதிரி அவன் எழுதியிருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை படமாக எடுக்கணும்னு நினச்சா கூட அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பேற்பட்ட கதை இது. இதை வெப் சீரிஸாக கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக பண்ணியிருக்கான். நெட்ஃப்ளிக்ஸ் இதை கரெக்டாக பண்ணாலே போதும். இந்த சீசன் 1 வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நடிச்ச சொல்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஸ்டோரி அவ்வளோ டெப்த்தாக இருக்கும். ஸ்டோரி அவ்வளோ டெப்த்தாக இருக்கும்போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பிடிக்கும். நான் அனிமே பார்ப்பேன் ப்ரோ, நான் அனிமே பார்க்குறதாலே இதை பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வயசானவங்க பார்த்தா கூட அதுக்கு பிடிக்கும். ஏன்னா அது வந்து அடல்ட்டு தான் பார்க்கணும், சின்ன பசங்க தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. இது ஒரு நார்மலான ஸ்டோரி, யார் வேணாலும் பார்க்கலாம். இது சீரியஸாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லை சீரியஸாக எடுத்தால் பெஸ்ட்னா அந்த ஸ்டோரிக்கு வந்து டெப்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நான் அதை அக்ரி பண்ணுறேன். எனக்கு என்ன அந்த விஷுவல் ஸ்பெக்டக்கிள்காக வந்து இதை தேட்டரில் பார்த்தா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துச்சு. அவ்வளோதான். மற்றபடி இது எல்லாருக்கும் காமனாக ஒன்று தான். ஏன் நம்ம குரூப்பில் கேப்டன் அமெரிக்கா சுற்றிட்டு இருந்தார். அவர் இன்னும் அந்த அனிமே பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் கூட அதை உட்காந்து பார்க்கலாம். அவர் கூட உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் நான், கேப்டன் அமெரிக்கா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு எபிசோட பாட்காஸ்ட் கூட போடலாம். ஆனால் ஆமாம் டோனி சிவா, நான் தான் சொன்னேன்ல, இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யார் வேணாலும் பார்க்கலாம், வயசானவங்களும் பார்க்கலாம். என்ன கேப்டன், வயசானவங்க புரியுதா? ஆமாம், வயசானவங்க தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. இதில் கேஸ்டிங்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து ஜூக்கோவும் ஐரோ அந்த 2 பேரோட காம்போ வந்து உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு. எனக்கு கேஸ்டிங்கில் அவங்க 2 பேரும் பெஸ்ட்டாக இருக்காங்களான்னு தோணுது. எனக்கு அனிமையில் பார்க்கும்போது அவங்க 2 பேரோட காம்போ வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி அந்த ஃபைட் ஷாட்லாம் 2 பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி அப்படி காமிக்கிறாங்க. போஸ்ட் அப்படி சிவனும் சக்தி சேர்ந்த மாஸ்டரா அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த இதை மட்டும் அப்படியே சீரியஸில் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 பேரோட கேரக்டர் அனிமேல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சோ அதே மாதிரி இதுவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுது. அதுவும் மெயின் கேஸ்டிங்கில் பார்த்தோம்னா அந்த ஆங்கு, கட்டாரா அவங்கள விட ஜூக்கோவோட தான் இப்போ ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுது. மற்ற எல்லாரோட சீரிஸ் பார்க்கும்போது நமக்கு அப்படியே அடாப்டேஷன் ஆகிடும், அப்படியே பழகிறோன்னு வச்சுக்கேன். இப்போ எனக்கு அந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஜூக்கோவோட கேரக்டர் கேஸ்டிங் வந்து பக்காவாக இருக்குன்னு தோணுது. உனக்கு யார் அந்த கேஸ்டிங்கில் வந்து பக்காவாக இருக்குது அப்படிங்கிறத நீ சொல்லு. ஆக்சுவலி டோனி சிவா, கேஸ்டிங் படி பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்குமே அந்த ஐரோவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு இந்த டீசர் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி, அதில் பார்க்கும்போது என்ன ஐரோவை இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி நல்லா தான் காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஜூக்கோவோட கேரக்டருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்ன ஜூக்கோவோட ஃபேஷியல் மேக்கப் மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாமோ தோணுச்சு. ஏன்னா அவன் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிஞ்ச தடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா டீப்பாக எரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே மேக்கப் போட்டிருக்கலாம். பட் மேபி மேக்கப் கம்மியாக போட்டிருக்காங்கன்னா அதுக்கு அதாவது ரீசன் ஏதாவது இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபயர்லார்ட் ஆங் எப்படி அந்த ஃபயர்லார்டை தோக்கடிக்க போறாருங்கிறது தான் பயங்கரமான ஒரு விஷயமாவே இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் 2 சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர்லார்டோட ஃபேஸே காட்ட மாட்டாங்க. பட் இதில் ஃபேஸ் முத கொண்டு யாருன்னு காமிச்சிட்டாங்க. அந்த மனுஷனோட ஃபிசிக் வந்து காட்டுவாங்க பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. அவர் ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கும்போது டொக்கு உண்ட மாதிரி இருந்துச்சு. ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வந்தால் மவனை 6 பேக்லாம் வச்சுக்கின்னு வேற மாதிரி இருக்காயா மனுஷன். நல்லா தான் கேஸ்டிங் பண்ணியிருக்கிறானுங்க. எஸ்பெஷலி இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பூமி கேரக்டர் ஃபர்ஸ்ட் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா பூமிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வருவார். ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். பார்க்க தான் சீரியஸாக இருப்பாப்புல, மனுஷன் நல்லா காமெடி பண்ணுவாப்புல, நல்ல கேரக்டர். ஆக்சுவலி எனக்குலாம் ஃபேவரட்டான கேரக்டர்னு சொல்லலாம், ஃபேன் ஃபேவரட் கேரக்டர் பூமி கேரக்டர்லாம். ஆனால் அவரோட கேஸ்டிங் மட்டும் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது. மேபி அந்த ஆக்டர் வந்து நல்லாவே காமெடியை புல் ஆஃப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பாப்பா அவர் எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஜூக்கோவோட கேரக்டர் தான் எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா அது நல்லாவே இருந்துச்சு. அவர் வந்து நல்லாவே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் நல்லாவே பண்ணுறாரு. ஜூக்கோ அப்புறம் பூமி இந்த 2 கேரக்டர் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் இதை பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துருக்கலாமோன்னு சொல்லிட்டு தோணுச்சு. வேற எதுவும் இல்லை, நம்ம சாக்கா கேரக்டர் தான். சாக்கா கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த அவதார் சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கல் விஷயத்தை கொண்டு வரதுன்னு அவரு தான். நல்லா ஃபன் பண்ணுவாப்புல, நல்லா காமெடி பண்ணுவாப்புல. அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே ஃபன்னாக இருக்கும், நல்லா ஜாலியாக சிரிக்கலாம். ஆனால் ட்ரெய்லர் சீக்வன்ஸில் அவர் பண்ணுற ஒரு சில காமெடியெல்லாம் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலாக அந்த ஃபீல் வந்து வரலை, ஒரு சிரிப்புங்கிற விஷயம் வரலை, ஒரு லாஃபே வரல. நான் வந்து ஒரு பிரமிப்பிலே தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் தவிர அந்த கரெக்டாக நம்ம ஷாக்கா வர இடத்துலலாம் எனக்கு சிரிப்பாலாம் வரல. அப்புறம் கட்டாராவோட கேஸ்டிங் நல்லாவே இருக்குது. பட் கட்டாராவோட கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் மாதிரி காட்டுவானுங்க எபிசோடில். பட் இவங்க கொஞ்சம் சரி ஓகே வேணாம் விடுங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது கேரக்டர், ஏதோ பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஆங்கோட கேரக்டருமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் முக்கியமான கேரக்டர் மறந்துட்டா பாருங்க, அசுலா கேரக்டருமே ட்ரெய்லரில் காமிச்சிருக்கானுங்க. அதுவுமே ஷாக் தான் எனக்கு. என்னன்னா எல்லாருமே இதிலே காமிச்சிட்டிங்களே. ஏன்னா இது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் இருக்குது, மைனஸ் பாயிண்டாகவும் இருக்குது. ப்ளஸ் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா
கேரக்டர் எல்லாருமே நல்ல கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லேயே எல்லா கேரக்டர்ஸையும் காமிச்சிட்டாங்க. அதாவது சீசன் 1ல் வரக்கூடிய மேஜரான எல்லா கேரக்டர்ஸுமே காமிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதில் காட்டாமல் இருக்கிற 2-3 முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா ஒன்று வந்து அவதார் ரோக்கு, அதுக்கப்புறம் அவதார் கியோஷி, அதுக்கப்புறம் அவதார் குருக். இவங்கள தான் எனக்கு தெரிஞ்சு மெயினாக காட்டலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா கேஸ்டிங்ஸுமே அப்படியே கடை ட்ரெய்லர்லேயே இறக்கிட்டானுங்க. அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு சொல்ல தெரியல. மேபி ஸ்பாய்லரு வேணாம் நான் எதுவுமே சொல்ல போகிறதா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்பாய்லர் இல்லாமல் பார்த்தா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்பாய்லரே இல்லாமல் ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவாகவே நம்ம கொண்டு போயிடலாம். சீரீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம பிச்சு பார்த்துருவோம். என்ன நான் சொல்கிறது? இல்லை, அவங்க எல்லா கேஸ்டிங்கும் காட்டினதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா இந்த எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சீரீஸ்ன்னு காமிக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் காட்டி தான் ஆகணும். அட் த சேம் டைம் வந்து எல்லா மான்ஸ்டர்ஸு எல்லா விதமான இந்த இதில் உள்ள எல்லாத்தையும் ஒரு ஷாட்டில் அப்படியே அழகாக காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் எனக்கு மெயினாக வந்து அந்த ஒரு ஸ்பிரிட் மான்ஸ்டர் ஒன்று இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த பாண்டாகிற மாதிரி மாறும்ல. அது வந்து எனக்கு சின்ன வயசில் பார்க்கும்போதே இருக்க அப்படியே பயம் விட்டுரும். அந்த இதை பார்க்கும்போது திக்குன்னு நம்ம அந்த எபிசோடு பார்க்கும்போது அதை வந்து அப்படியே லைவ் ஆக்ஷனாக செம்ம சூப்பராக காட்டியிருக்காங்க. எனக்கு அந்த இடத்துல செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். விஎஃப்எக்ஸ்லாம் வேற லெவலில் பண்ணிருக்காங்க, தெரியா இருக்கும் போது இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு அவ்வளோ கனெக்டிங் பாயிண்டாக இருக்கவும் அது அப்படியே நம்மளால பிரமிச்சு பார்த்துட்டே இருந்திருக்கோம். அதனால வந்து நமக்கு இந்த ஃபன் பாயிண்ட்லாம் வந்து கண்ணுக்கு தென்படலைன்னா கார்ட்டூன் வந்து உண்மையிலே ஹியூமராக தான் இருக்கும். ஆனால் இது வந்து அவ்வளோ ஹியூமராக இருக்குது தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஹியூமர் எப்பயாச்சும் ஒர்க் அவுட் ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமராகவே இருந்துட்டுனா இதோட அந்த சீரியஸ் அந்த கோர் பாயிண்ட் வந்து டைவர்ட் ஆகி போயிடும். ஸோ அதையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நல்லா புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் வந்து ஹியூமர் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதுன்ற லெவலுக்கு வந்து அவங்களே தோணிருக்கு. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபுல்லாகவே சீரியஸாக தான் இருக்குது. எப்படின்னா வந்து ஒரு சீரியஸ் கண்டென்ட்டாக தான் தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் வந்து ஸ்டோரி ஓரியன்டாக தான் போகுது. இது ஃபன் வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அங்கிட்டு தெளிச்சு விட்டுருப்பாங்களே தவிர ஃபன் அண்ட் ஃபுல் அந்த நம்ம கார்ட்டூனில் பார்த்த அந்த ஃபன் வந்து இதில் இருக்காது. அது இருக்கவும் தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ண இன்னொரு விஷயம் வந்து அந்த ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்டு அவதார் ஆங் வந்து அந்த அவதார் ஸ்டேட்டுக்கு போகிற விஷயம். அந்த அவதார் ஸ்டேட்டுங்கிறத வந்து ஆங் வந்து ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் வரும். அது வந்து ஒரு ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட்டுன்னு சொல்லலாமா, நமக்கு பார்க்கும்போது அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து அந்த கிரியேஷனாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கார்ட்டூனில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு டீட்டெயிலாக காமிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு அந்த க்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருவாங்க. ஆனால் இதில் அழகாக அந்த டிண்ட் வந்து அந்த டேட்டோவில் அப்படியே அழகாக வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே டெலிவரி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்து இழைச்சிருக்காங்க. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்க போதுன்னு தெரியல. அண்டு கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாதுங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் சீரீஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு. அந்த பழைய அனிமேட்டட் சீரீஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவதார் ஸ்டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அவதாருக்கு ரொம்ப ரேராக தான் வரும். அவள் வந்து ரொம்பவும் எமோஷ்னலாக உடஞ்சி போயிருந்தாலோ இல்லை அவள் பெரிய ஒரு த்ரெட்டில் மாட்டிக்கிட்டா மட்டும்தான் அந்த அவதார் ஸ்டேட்டே அவனுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சீசன் முடிகிற வரைக்குமே அந்த அவதார் ஸ்டேட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத கற்றுக்கிறதுக்கே ஆங்குக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மற்ற அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 எலமெண்ட்ஸ், அதை மொத்தமாக அவன் மாஸ்டர் பண்ணுறது எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க. ஆனால் கடைசி சீசன் வரைக்குமே அந்த அவதார் ஸ்டேட்டை அவன் எப்படி கொண்டு வராங்கிறத காட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அவதார் ஸ்டேட்லாம் அவ்வளோ வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த அவதார் சீரீஸே வந்து எல்லாரும் பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த அவதார் சீரீஸ் வந்து ஹிட் ஆனதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் இந்த அவதார் ஸ்டேட், இந்த அவதாருங்கிற கான்செப்ட். அந்த அவதார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து இதை கண்டிப்பாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்காலாம் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் பழைய காலத்து ஆள், பாவம், ஐஸ்லேயே உறிஞ்சு போன மனுஷன். அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த அனிமே பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கறதுனால இந்த அவதார்னா என்னன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிருக்கலாம். அவருக்கு தெரிஞ்சதுலாம் ஜேம்ஸ் கேமரன் எடுத்த அவதார் தான். இந்த அனிமையை பற்றி அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியலை. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படி ஒன்று வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யார் நீ? சரி, ஓகே கைஸ், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ட்ரெய்லரில் என்னெல்லாம் காமிச்சாங்க, என்னெல்லாம் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கப்புறமா சீரீஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவுமே நம்ம வந்து எபிசோட் பை எபிசோடாக முடிஞ்சால் நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற ஹைலைட்டடான விஷயத்தை சேர்த்து ஒரு வீடியோ கூட நம்ம பிரேக் டவுனாக பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணலாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோட் பை எபிசோடாக பண்ணலாமா இல்லை நம்ம ஒரு ஓவரால் ரிவ்யூவாக பண்ணலாமா சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் இந்த வீடியோ நம்ம மொத்தமாகவே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசியாச்சு. இப்போ வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா February மந்த் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக இன்னிலேருந்து ஒரு மாதம் இருக்குது நம்மளுக்கு டைமு. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற அந்த அந்த அனிமேட்டட் சீரீஸை ஒரு ரீவாட்ச் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நான் மொத்தமாக முடிச்சுக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காஸ்மோஸ் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நைபர்ஹுட் ஸ்பைடி.
அண்ட் நான் உங்க டோனி சிவா. அண்ட் போகிறது முன்னாடி இன்னொரு விஷயம், கேப்டன் அமெரிக்கா அந்த சீரிஸை பார்க்கல சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஆங்குக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன தெரியுமா? அது என்ன ஒற்றுமை? 2 பேருமே ஆக்சிடென்டலா பனிக்குள்ள மாட்டி பல வருஷம் இளமையாவே இருந்து கடந்து வந்தவங்க. அண்ட் இது ஒரு சின்ன ஃபன் ஃபேக்டா தென்பட்டுச்சு, அதனால சொல்லிட்டேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மதங்களை கடந்து மனிதம் காப்போம். நன்றி.